சற்று முன் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி. விஜயின் கொடியிலிருந்து நீக்கப்பட்ட யானை. அதிர்ச்சியில் விஜய் ரசிகர்கள். அதாவது நடிகர் விஜய் தாம் அரசியலுக்கு வருவதாகவும் தமிழக வெற்றிக் கழகம் என்கிற கட்சியை தொடங்குவதாகவும் அறிவித்தார். தமிழக வெற்றிக் கழகம் என்றுதான் இருக்க வேண்டும் என எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதால் கட்சியின் பெயரில் திருத்தம் செய்யப்பட்டது. அதேபோல் ஆங்கிலத்தில் டிவிகே என நடிகர் விஜய் கட்சி அழைக்கப்படுகிறது. ஆனால் பண்ருட்டி வேல்முருகன் எம்எல்ஏ தலைமையிலான தமிழக வாழ்வுரிமை கட்சி டிவிகே என அடையாளப்படுத்தப்பட்டு பல ஆண்டுகளாகிவிட்டது. இதனால் ஆங்கிலத்தில் விஜய் கட்சியை டிவிகே என அழைக்கவும் எதிர்ப்புகள் எழுந்தது. இந்த நிலையில்தான் இன்று நடிகர் விஜய் தமது கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தினார். இந்த கொடியில் 2 யானைகள், வாகை மலர் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. விஜய் கட்சி கொடியின் யானைகள் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள், மீம்ஸ்கள் வலம் வருகின்றன. பெவிகால் விளம்பரத்தை திருப்பி போட்டுள்ளனரா? கேரள மாநில அரசின் லோகோவை காப்பியடித்துள்ளாரா? ஸ்பெயின் நாட்டு தேசிய கொடியில் மாற்றம் செய்துள்ளாரா என ஏகப்பட்ட விமர்சனங்களும் மீம்ஸ்களும் சமூக வலைதளங்களில் குவிந்து கிடக்கின்றன. மேலும் தற்போது விஜய் கட்சி கொடியின் நடுவில் இடம்பெற்றுள்ள யானைக்கு பகுஜன் சமாஜ் கட்சி எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளில் ஒன்று பகுஜன் சமாஜ் கட்சி. இந்த கட்சியின் தேர்தல் சின்னம்தான் யானை. ஆகையால் பகுஜன் சமாஜ் கட்சியின் யானை சின்னத்தை விஜய் தமது கட்சி கொடியில் பயன்படுத்த முடியாது. இருந்தாலும் விஜய் கட்சி கொடியில் யானை சின்னம் இடம்பெற்றுள்ளதால் அதனை நீக்கியாக வேண்டுமென இந்திய தேர்தல் ஆணையத்திடம் தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சி புகார் மனு கொடுக்க இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில்தான் கொடி அறிமுகப்படுத்திய முதல் நாளே தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி கொடியில் யானை இடம்பெற்றுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதால் ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்து வருகிறார்கள். இதனால் கொடி மாற்றப்படுமா என்ற அச்சத்திலும் இருந்து வந்தார்கள். தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாடு முழுவதும் கொடியை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கொடியை வெளியிட்ட விஜய்க்கு சற்று அதிர்ச்சியாகவே இந்த செய்தி பார்க்கப்பட்டு வந்தது. இதனால் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் விஜய் அவர்கள் தன்னுடைய கொடியில் இருந்த யானையை அகற்றிவிட்டு 2 பக்கமும் மயில் இருப்பது போல் கொடியை உருவாக்க உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக பகுஜன் சமாஜ் கட்சியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களிடம் முறைப்படி அனுமதி வாங்கிய பிறகு கொடியை மாற்றுவதற்கான ஆலோசனையில் விஜய் அவர்கள் ஈடுபட உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது.